தொடர்பதை தெளிவாக வாய்ச்சிக் கொள்ளுங்க. இதில் வகுப்பொன்றில் மாணவர்களால் வகுப்பறை அலங்காரத்திற்காக பூச்செடி கொண்டு வந்தது தொடர்பான விவரம் வருமாறு இதில் 2 வட்டம் தந்தப்பட்டிருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா A என்ற வட்டம் இது பெண் பிள்ளை என்ற கருத்தையும், B என்ற வட்டம் வந்து பூச்செடி கொண்டு வந்தோர் என்ற கருத்தையும் தருகின்றது. அப்படியா இருந்தால் இந்த 12 வட்டத்தில் நிறுத்தப்படாத பிரதேசம் வந்து எப்படியா இருக்கும்? அந்த நிறுத்தப்பட்ட பிரதேசம் வந்து பூச்செடி கொண்டு வந்தோர் என்ற கருத்தை தவிர்த்ததா இருக்கு. அந்த வட்டம் தவிர்ந்தது. அப்படின்னு என்ன கருத்து வரும்? பெண் பிள்ளைகள் பூச்செடி கொண்டு வராதவர்கள், வராத அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நிறுத்திய பிரதேசம் என்ன? அதுக்குள்ள பெண் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட பெண்? பூச்செடி கொண்டு வந்த என்ற கருத்தை தரும். அப்ப அடுத்தது பூச்செடி கொண்டு வந்ததுக்குள்ள இருக்க நிறுத்தப்படாத பிரதேசம் எப்படி ஆயிருக்கும்? அவர் அது 2 பெண்ணா இருந்தா மற்றவர் அது ஆணாகத்தான் இருக்கும். அந்த வட்டம் பெண்ணா இருந்தால் அது ஆணாக இருக்கும். எப்படிப்பட்ட ஆண்? பூச்செடி கொண்டு வந்த ஆணாக இருக்கும். இப்ப கொண்டு வராத ஆண் எங்க இருப்பாருண்டா? வெளியாக இருப்பார். இந்த மாதிரி கருத்துக்களை இந்த தொடி கெடுக்க வேண்டும். இது எதிர்பார்க்கிற வினாவா இருக்கிறது. அதாவது நீங்க நான் இதில் எழுதிருக்கேன். குறிச்சு இப்படி பென்சிலாலும் சரி குறிச்சிட்டு விடை எழுதிட்டு பரவாயில்ல கொள்ளலாம். நிறுத்தப்பட்டுள்ள பகுதி சொற்களை நிறுத்தப்பட்ட பிரதேசம் கையை வச்சு பாருங்க என்ன கருத்து வேறு. அது பெண்ணாவும் இருக்குது. பூச்செடி கொண்டு வந்தவரா இருக்கிறப்ப எப்படி எல்லாம் பூச்செடி கொண்டு வந்த பெண் பிள்ளைகள். அடுத்தது மொத்தம் 39 பேரை மொத்தம் சொல்றது வெளியால வெண்மறை படத்துல வரப்போகுது. செவ்வகத்துல 39. அடுத்தது பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 25. அப்ப பெண் பிள்ளைகள் சொல்றது வட்டத்திலும் குறிக்கப்படும். என்ன வட்டம் பெண் பிள்ளைகள் அப்படிதான் நடத்தக்கூடிய பெண் பிள்ளைகள் 25 குறிக்கிறார். அடுத்தது பூச்செடி கொண்டு வந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 5. கொண்டு வந்த கருத்து எழுதி வச்சா வெளியாக இருக்கும். அப்ப ஆண் பிள்ளைகளை நிறுத்தப்படாத பிரதேசத்துக்கு வரப்போகுது. பூச்செடி கொண்டு வந்த ஆண் பிள்ளை. பூச்செடி கொண்டு வராத ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர்? ஆண் பிள்ளைகள் வெளியே வராதது எத்தனை பேர்? வெளியே இருக்கிறாங்க தானே. அப்படின்டா அங்க வட்டத்துக்குள்ள இருக்கின்ற பாருங்க, மொத்தமாக வட்டத்துக்குள்ள 3 பிரதேசம் இருக்கு. அந்த 3 பிரதேசம் கழிச்சு விட்டா எங்களுக்கு எக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் தானே. அதை எப்படி இழுக்கிறேன்டா பாருங்க. அப்ப அந்த 2 பிரதேசம் பெண் பிள்ளைகள் 25, அடுத்தது 3வது பிரதேசம் 5, அடுத்த வெளியாத எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் மொத்தம் 39 பேர். இதுல எக்ஸ் தேவையா இருந்தால் அது 2ஐயும் கூட்டின 30. அதை நான் 39 கழிக்க போகின்றேன். கழிச்சால் 9 பேர் என்ற கருத்தை தரும். பேருந்து எழுதுங்க, நபர்கள் எழுதுங்க, அலகுகளோட எழுதுங்க. அடுத்து சொல்றாரு பூச்செடி கொண்டு வந்தவர்கள் எண்ணிக்கை 27. பூச்செடி கொண்டு வந்தோர்டா மொத்தமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து என கருத்து வரப்போகுது. பூச்செடி கொண்டு வந்தோருக்குள்ள ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். அப்ப அந்த பெரிய பீண்ட வட்டத்தில் நான் 21 குறிச்சு கொண்டால் நீங்க கருத்தை எடுத்துக் கொள்ளலாமே. குறிச்சுக்கோ. கொண்டு வந்த பெண்களில் 11 பேர் உரமும் கொண்டு வந்தார். உரம் கொண்டு வந்தீங்கன்னா 11 பேர். அப்படின்னா அந்த பெண்ணுக்குள்ள 11 பேர் உரம். அப்ப பெண் எத்தனை பார்ப்போமே. அப்ப ஆண் வந்து 5 பேர் இருந்தால் 27 இருந்து 5 கழிச்சு விட்டோம்டா எங்களுக்கு 22 பேர். சரிதானே. இப்போ நான் அதில் என்ன சொன்னா தகவலை வாசிக்காம குறிச்சிருக்கிறேன் 11. திரும்ப அதை அழிக்கிறேன். அழிச்சு போட்டு உங்களுக்கு குறிச்சு காட்டுறேன் தெளிவாக. அப்போ அதுக்குள்ள ஒரு வெண்வரி படத்தை வரைய சொல்லியிருக்காரு. வெண்வரி படம் ஒன்று வரைஞ்சிருக்கு. அந்த வெண்வரி படத்துக்குள்ள என்ன செய்ய 11 பேர் உரம் கொண்டு வந்தால் சரிதானே. உரம் கொண்டு வராத ஆட்கள் என்ன செய்வாங்க? அந்த முழுமையான நேற்ற பிரதேசத்துக்குள்ள ஒரு வட்டம் ஒன்று வரும். அதுக்குள்ள 11 பேர் உரம் கொண்டு வந்தோம்னா அப்போ வெளியால வரப்போகுது உரம் கொண்டு வராது. அப்போ எத்தனை பேர் பார்க்கறது என்ன செய்யலாம்டா? அந்த முழு வட்டம் பெரிய வட்டம் பி வட்டம் 25. அதில் அதை பி வட்டத்தில் நிறுத்தப்படாத பிரதேசம் இருக்கு. அது 5 கோடுகள் வட்டம் ரெட்டில் வைக்கிறீங்க. அவரை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 27 நிறைய கழிக்க போறீங்க. கழிச்சால் உங்களுக்கு எத்தனை பேருமாண்டா? 22 பேர். 20 அந்த விளிம்பை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. அப்படியே அந்த உள்ளுக்குள்ள உரம் கொண்டு வந்த 11 உரம் கொண்டு வர ஆட்களும் 11 பேராக இருப்பாங்க.
அப்போ அவர் சொல்றாரு, தவளை பொறிக்க சொல்லிட்டாரு. அடுத்தது பூச்செடி மட்டும் கொண்டு வந்த பெண் பிள்ளைகள் எத்தனை பேர்? பூச்செடி மட்டும் கொண்டு வந்தார்கள் எத்தனை பேர் கேட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? பூச்செடி கொண்டு வந்தாக்கள்டா பாருங்க அப்போ. அப்போ அந்த 22 பேர்ல உரம் கொண்டு வந்த 11 பேருண்டா, உரம் கொண்டு வராதாக்கள் பூச்செடி மட்டும்தானே. அப்போ அவங்க மொத்தம் 22 11 கழிச்சா 11 பேர் கரெக்ட் தான் இருக்கு. அடுத்தது மேலே நாளுக்குரியதை தொடர்புக்கு எழுது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அது நடுவில் அந்த 3 விடை வெட்டுது. விடை வெட்டு கொண்டு ஏ விடை வெட்டு பி, இப்போ ஏயும் பி விடை வெட்டுது. அந்த இடத்திலே அதோட எங்களோட சியும் விடை வெட்டுறாரு. சரிதானே? நான் என்ன செய்ய போகிறோம்? 4வது கருத்து வந்து அந்த உரத்தை தவிர்க்க போகிறோம். அப்போ சியை தவிர்த்து விட்டா சரிதானே? உரப்பி அடித்தா சரி. இப்படி நீங்கள் செய்யலாம். அல்லது நீங்கள் 3க்கும் பொதுவாக இடைவெட்டு போட்டுட்டு கோவை போடாமல் சியை தவிர்த்து விட்டாலும் சரி. இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதன் எதிர்பார்க்குற வினாவாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மற்ற கேள்வியெல்லாம் அதிகமாக வந்திருக்கு.